கன்சீவாக இருந்தபோது நான் இருந்த 83 கிலோவை 58 குறைச்சதுமே இந்த பேலியோ டயட்டை நான் ஃபாலோ பண்ணி தான். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே. ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஒரு பேலியோ வெயிட் லாஸ் வீடியோ தாங்க போட போகிறேன். லாஸ்ட்டாக அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வந்தது, இந்த ஃபங்க்ஷன் போனது, அந்த ஃபங்க்ஷன் போனது, அப்புறம் ஆனிவர்சரி ட்ரிப்பு போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் முடியாமல் போனதுன்னு அப்படியே லேக் ஆகிடுச்சு என்னோட வெயிட் லாஸ் ரொட்டீன் வந்து. இப்போ வந்து கரெக்டாக நான் ஒரு செட்டில் ஆகிட்டேன். சரி ஓகே, இப்போ கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட வெயிட் லாஸ் வீடியோ போட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நீங்கள் என்னோட ஒரு வெயிட் லாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம சந்தியா கேஃபே ரெகுலராக வரவங்களுக்கு வந்து பேலியோ டயட்னா என்னன்னு தெரியுங்க. பட் ஆனால் புதுசாக நம்மளோட சேனலுக்கு வரவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேங்க. பேலியோ டயட் அப்படிங்கிறது ஒரு வகையான நான்வெஜ் உணவு முறைங்க. அதோட இன்டர்நேஷ்னல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீட்டோ டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி பேலியோ டயட் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து கரெக்டான வெயிட்டுக்கு நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் பண்ணேன். ப்ளஸ் நான் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நான் போட்ட வெயிட்டு, நான் கன்சீவாக இருந்தபோது நான் இருந்த 83 கிலோவை 58 குறைச்சதுமே இந்த பேலியோ டயட்டை நான் ஃபாலோ பண்ணி தான். ஸோ அதனால வந்து பேலியோ டயட்னா என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும், என்னோட பேலியோ வெயிட் லாஸ் சக்ஸஸ் ஸ்டோரி அப்படிங்கிறதுல நான் நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேங்க. ஸோ அதோட எல்லா வீடியோட லிங்க்கையும் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ புதுசாக பேலியோ ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லை அதுனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போதான் என் பையனை ஸ்கூலில் நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் நான் என்ன வெயிட் இருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. என்னோட வெயிட் என்னன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் 62.8 kg இருக்கேங்க. மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் நல்ல ஹாட் வாட்டராக நான் குடிப்பேன். அதுக்காக கொதிக்க இல்லை, நம்ம குடிக்கிற அளவுக்கு நல்லா அது கொஞ்சம் ஹாட்டாக, கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு சூடாக இருக்கிற மாதிரி நான் வந்து குடிச்சிட்டே அப்படியே என்னோட வந்து குக்கிங் வேலையெல்லாம் நான் பார்த்துருவேன். இப்போ நான் என்ன குடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தய டீங்க. இதே டீன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது ஒரு நாள் முன்னாடி நைட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதை அப்படியே காலையில் எடுத்து நல்லா பாயில் பண்ணி அதை வந்து சுண்டுற அளவுக்கு வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி குடிப்பேங்க. இது வந்து அதனால வெந்தய டீ அப்படின்னு நான் சொல்கிறேன். முன்னாடி வந்துட்டு என்னோட பழைய வெயிட் லாஸ் ரொட்டீன் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் பிளாக் காஃபி தாங்க குடிப்பேன். அதுதான் ரெகுலராக குடிச்சிட்டு இருந்தேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் வந்து நல்லாவே அது வந்து ஹையாக வச்சுக்கும், நமக்கு நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆகும் அதுக்காக. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாள் அதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் வேறு மெட்டபாலிசம் மட்டும்தான் ஹை ஆகும், மற்றபடி கெஃபைன் வந்து அந்தளவுக்கு நமக்கு அவ்வளோ ஹெல்தி இல்லை. பட் ரொம்ப சிவியராக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குடிச்சிட்டு போகலாம். பட் என்ன மாதிரி வந்து 30+ அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து அது தேவையில்லைன்னு நினச்சேன். ஸோ அப்படி நான் சர்ச் பண்ணும்போது இந்த வெந்தய டீ, அதாவது இந்த வெந்தய தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுட சுட குடிக்கும்போது இதுவுமே மெட்டபாலிசமை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ப்ளஸ் நம்மளோட ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறவங்க, இர்ரெகுலராக இருக்கிறவங்க, பீரியட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ரெகுலராக ஆக்கிவிடும். ப்ளஸ் நம்ம ஹார்மோன் வந்து எப்போவுமே ஸ்டேபிளாக வச்சுக்கும். அதோடு சேர்த்து வெயிட் லாஸ்க்குமே இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் படித்தேங்க. அதனால அந்த பிளாக் காஃபி அப்படியே ஓரமாக வச்சுட்டு இந்த வெந்தய டீயை வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்போவுமே என் பையனை எப்போவுமே நகுலனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இதை தான் நான் குடிப்பேன். குடிச்சிக்கிட்டே வந்து மிஷினில் துணி போடுறதோ இல்லை மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன்.
இப்போ நான் வந்துட்டு பேலிய தோசை தாங்க சாப்பிட போகிறேன். இதோ பாருங்கள், இது வந்து பேலிய தோசை அண்ட் புட்டு மிக்ஸின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நான் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக நான் வீட்லேயே எப்பயாவது ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் இது வந்து ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், நமக்கு டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், லோ கார்ப் மேனேஜர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வந்து இதில் வந்து gluten ஃப்ரீ. ஸோ அதனால இன்னும் ஈஸியாக நம்ம சாப்பிடலாம். கோகோனட் பவுடர், சீஸ் பவுடர், அதுக்கப்புறம் பெருங்காய பவுடர், கொஞ்சமாக கல்லுப்பு, இது மட்டும்தான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலியோக்கு உகந்த உணவு அப்படிங்கிறதுனால இதில் வந்து சீஸுமே சேர்த்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை மீலாக ஃபஸ்ட்டு மீலாக நான் எடுத்துக்க போகிறேங்க. இது வந்து 1/2 kg பேக்கெட்டுங்க. எனக்கு வந்துட்டு இது வந்து 220க்கு கிடச்சிது. இதில் வந்து 230 போட்டிருக்காங்க. பட் எனக்கு வந்து 220க்கு எனக்கு இது கிடச்சிது. ப்ளஸ் வந்து நான் இதோட சேர்த்து இந்த 4 ஐட்டமும் சேர்த்து வாங்கியிருந்தேங்க. இப்போ தான் வந்துச்சு பேக்கெட்டு. ஸோ அதனால் அதை உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் வந்து வேற ஒரு பிளான் வச்சுருந்தேன் ஆக்சுவலி. இதை பாருங்கள், முட்டையெல்லாம் அவிச்சு எல்லாம் வந்து வச்சுருக்கேன். இதை தான் இப்போ வந்து சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக முட்டையை பாயில் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக இப்போ தான் வந்துச்சு எனக்கு இந்த பாக்ஸஸ்லாம். ஸோ அதனால் வந்து ஓகே, நம்ம டக்குன்னு தோசையாகவே சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ தான் அது எல்லாமே பிரித்தேன். இதில் வந்து என்னென்னா இது பாருங்கள், பூசணி விதை, தர்பூசணி விதை, அதுக்கப்புறம் வெள்ளரி விதை, ஆளி விதை, இது 4மே வந்து 430 ருபீஸ்க்கு வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்கங்க. யூஸ்வலாக எங்களுக்கு வந்து இந்த பரங்கி விதை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதிகமாக எங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். எல்லாமே ஈச் வந்து 200 கிராம் இருக்கிறது. எல்லாமே சேர்த்து எனக்கு 430க்கு அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க காம்போ மாதிரி. ஸோ இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்துட்டு முந்திரி ஒரு 1/2 kg சொல்லியிருந்தேங்க. நல்லா எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்கள். இதோ இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு, இதோ இது எவ்வளோ பெருசு, இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இது எவ்வளோ பெருசு, இதோ இது நல்லாவே ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்தாங்க. 1/2 kg வந்து எனக்கு 390 ருபீஸ் வந்துச்சுங்க. எனக்கு இப்போ தான் ஓப்பன் பண்ணி கொட்டினேன், ஏன்னா சீக்கிரமாக காற்று போயிடும் அப்படின்னு ஃபஸ்ட்டு இதை ஒரு ஏர்டைட் ஜாரில் முதலே நான் வந்து போட்டு வச்சுட்டேன். இதில் வந்து நான் இப்போ ஒரு 1/2 கப்பு போல் நான் எடுத்துக்க போகிறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் இந்த மாதிரி வந்து ரெடிமேடாக பேக்கெட்டில் வாங்கி. இது நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கெட்டு போகாது. இப்போ இதில் வந்து ஒரு 3 முட்டையை வந்து நான் உடைச்சி ஊற்றிக்க போகிறேன். நான் வந்துட்டு இப்போ நான்வெஜ் மீல் எடுத்துக்க போகிறேன். அதனால தான் நான் வந்து முட்டை இதில் உடச்சி ஊற்றிருக்கேங்க. நீங்கள் ஒரு வேளை வெஜிடேரியன் அப்படின்னா முட்டையெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நீங்கள் டைரெக்டாக தண்ணியை வந்து கரெக்டாக பார்த்து ஊற்றி தோசை பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பாட்டுக்கு தோசை சுட வேண்டிதான். ஸோ அதனால் முட்டை ஊற்றுனா தான் இது தோசையாக வரும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். தேவைன்னா கொஞ்சம் தண்ணியும் தான் நான் சேர்த்துக்க போகிறேன், ஏன்னா முட்டையில் மட்டுமே நான் போட போகிறதில்ல. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த உப்பு வாங்கி வச்சுருக்கேங்க வீட்டில், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்க, இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இந்த சீஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்களா, அது எவ்வளோ அப்படியே கோல்டன் கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. டைம் இப்போது ஒரு 4:45 ஆகுதுங்க. நான் வந்து மதியானமே வந்து ஒரு நெல்லிக்காய், 1 இன்ச்சு இஞ்சி, ப்ளஸ் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்னோடய சேனல்லையும் நான் அப்லோடும் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் டைமில், அதாவது லஞ்ச் முடிச்சுட்டு டின்னருக்கும் நடுவில் வந்து நமக்கு பசிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நான் வந்து இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் இல்லைன்னா லெமன் ஜூஸ் அப்படி நான் எடுத்துப்பேங்க. அந்த இஞ்சோட காரன்னு சொல்லுவாங்கல்ல. என்னப்பா பாப்பு, பாப்பு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறியா? ஆம்லா ஜூஸ்
வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சுங்க. அடுத்த 2 ஹவர்ஸ்க்கு வந்து பசிக்காது. நைட்டு டின்னருக்கு வந்துட்டு பன்னீர் புர்ஜி பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. கொஞ்சமாக, அதாவது எவ்வளோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற முடியுமோ அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா பன்னீர்லேயே ஆல்ரெடி ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும் நிறைய. இதை பாருங்கள், நான் ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஊற்றுனா அது அதிகம், அவ்வளோதான் ஊற்றி ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி போட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பன்னீரை நல்லா உடச்சி விட்டு புர்ஜி மாதிரி பண்ணியிருக்கேங்க. இதுதான் என்னோடைய நைட்டு டின்னரு. ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் வெயிட் செக் பண்ணும்போது என்ன வெயிட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நாள் முழுக்க டயட் வந்து சீட்டிங் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மினிமம் வந்து நமக்கு 200லேருந்து 250 கிராம் வரைக்கும் நமக்கு குறையுங்க. ஸோ ஒரு நாளைக்கு 250 கிராம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோ நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். என்னன்னா கொஞ்சம் சீட்டிங் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா இது சம்மர் சீசன், இந்த பக்கம் ஃபுல்லாக மாம்பழமாக இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக பலாப்பழமாக இருக்கும், நடுவில் நுங்காக இருக்கும். நுங்கு கூட சாப்பிடலான்னு நினைக்கிறேன் எப்பயாவது. பட் மீதி இந்த 2 ஃப்ரூட்ஸுமே நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கணும். பட் நம்ம சாப்பிடாம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது இப்போ காலையில் கொண்டு வந்து கொடுத்தார். ஸோ அதனால் அதை தான் இப்போ உங்களோட அதை தான் இந்த வீடியோவில் இப்போ எண்டுலேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care. God bless you all.